அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் தெரிய நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை ஜாயின் பண்ணி விடுகிறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போது நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கம்பெனிஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்க பாய்லர்ஸோ இல்லை எந்த மிஷினுக்காக வேண்டி இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து வாட்டர் வந்து நம்ம வாங்குகிறோம் பிடிக்கிறோம் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மீட்ரு வேணும் இல்லைங்களா? அந்த மீட்ரு தான் இந்த மீட்ருங்க. இது வந்து சாதாரண ஹாட் வாட்டருக்குலாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. இது வந்து கூலிங் வாட்டருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி மீட்ரு. இது ஹாட் வாட்டருக்கு அடுத்த ஸ்டீமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்க போகிறேன். இந்த வீடியோவில் இந்த ஃப்ளோ மீட்ரு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சில பேர்த்துக்கு வந்து தெரியாது கம்பெனிஸில் யூஸ் பண்ணுற வாட்டரை எப்படி அளவு பண்ணுறது. மொத்தமாக ஒரு தொட்டியில் ஊற்றி வச்சுட்டு இத்தனை லிட்டர் தான் நம்ம வருதுன்னு அப்படின்னு நான் சும்மா மொத்தமாக கால்குலேஷன் பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த மீட்ரு பார்த்திங்கன்னா சும்மா 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் ஃபுல்லாக எவ்வளோ இதுன்னு அக்யூரேட்டாக கால்குலேஷன் பண்ணிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எத்தனை லட்சம் லிட்டர் ஓடிக்குது மந்த்லியாக இருந்தாலும் சரி, 1 டே ஷிஃப்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹவர்ஸ்க்கு வேணாலும் இதை பார்த்துக்க முடியும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்லெட்டு எல்லா சைஸ் வெரைட்டியில் இருக்குங்க. 1 இன்ச்சியாக இருந்தாலும் சரிங்க, 1/2 இன்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை 4 இன்ச்சு 10 இன்ச்சிலேருந்து எல்லா இன்ச்சஸ்க்கும் இந்த ஃப்ளோ மீட்டர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது மார்க்கெட்டில். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்லெட்டில் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து 1 வே மீட்டருங்க. வந்து 2 வே கிடையாது. எப்படின்னா இது 1 வே அம்புக்குறி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல. இந்த அம்புக்குறி வந்து இந்த சைடு இன்லெட் கொடுங்க, இந்த சைடு அவுட்லெட் எடுங்க. அப்படி பண்ணும்போது இந்த முள் இங்கே சுற்றி உங்களுக்கு எத்தனை லிட்டர் ஓடிக்குன்னு தெரியும். இதே வந்து அவுட்லெட் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா என்ன ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிடும். ரிவர்ஸில் ஊற்றினா உங்களுக்கு என்ன லிட்டரில் ஓடிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் வந்து கரெக்டாக இன்லெட்டு அவுட்லெட் மாட்டுறதுக்கு இது அம்புக்குறி போட்டிருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் மாட்டிக்கலாம் இன்லெட் உள்ள. சரிங்களா? ரெண்டாவது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாட்டர் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னா இங்கே வந்து மீட்டருக்கு பார்த்தீங்களா டிஜிட்டல் கிளாக் பார்த்தீங்களா 5 கிளாக் இருக்கா உங்களுக்கு. 5 கிளாக்லையும் ரன் ஆகும். அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இது இருக்குது பார்த்தீங்களா. இந்த 4லையுமே ஒவ்வொன்றையும் நோட் பண்ணணும். எப்படின்னா இது சின்னது, பெருசு, அதுக்கு பெருசு, அது கூட பெருசு இருக்குங்களா. இது 5 இதையும் நோட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். 5 நம்பர் நோட் பண்ணிட்டீங்க. 6வது இந்த நம்பர் நோட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்கும்னா சிஸ்டம் கிளாக் வைஸில் 0 to 9 வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா? இப்போ இதை நோட் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்பரை நோட் பண்ணுங்கள். இந்த முள் வந்து சிவப்பு முள் எங்கே நிற்கிது, அப்புறம் இதில் இந்த 2வதாக இருக்கிற இதில் சிவப்பு முள் எங்கே இருக்குது அந்த நம்பரை நோட் பண்ணுங்கள். 3வது நம்பரை நோட் பண்ணுங்கள். 4வது நம்பர் நோட் பண்ணுங்கள். இப்படி எல்லா நம்பரும் நோட் பண்ணிவிட்டு ஒரு ஷீட்டில் எழுதுங்க. ஷீட்டில் எழுதிட்டு 2வது என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்த நாள் இப்போ இன்றைக்கி 10 மணிக்கு நீங்கள் ரீடிங் நோட் பண்ணிக்கிறீங்க. அடுத்த நாள் 10 மணிக்கு நீங்கள் ரீடிங் நோட் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா எத்தனை லிட்டர் ஓடிக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் 1 ஹவருக்கு ஒருக்காலும் சரி, ½ ஹவருக்கு ஒன்றாலும் சரி, 5 நிமிட்ஸ் ஒன்றுக்கா சரிங்க. எத்தனை நிமிஷத்துக்கு ஒருக்கா வேணால் நீங்கள் இது மாதிரி செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 1 டே செக் பண்ணணும்னா 1 டே எத்தனை மணிக்கு நீங்கள் எடுத்தீங்களோ அதுக்கு அடுத்த நாள் அத்தனை மணிக்கு எடுத்திங்கன்னா 1 டே ரிசல்ட் கிடைக்கும். இதே மந்த்லி ரிப்போர்ட் வேணும்னா நீங்கள் 1ஆம் தேதிக்கு என்ன ரீடிங் எடுத்து வச்சுக்கிறீங்களோ அந்த 1ஆம் தேதிங்க அடுத்து வந்து 31ஆம் தேதிக்கு எவ்வளோ 31ஆம் தேதிக்கு எவ்வளோ ஓடிக்குன்னு நீங்கள் பார்க்குறக்கு 31ஆம் தேதி ஒன்று ரீடிங் எடுத்து 1ஆம் தேதி 31ஆம் தேதி மைனஸ் பண்ணிங்கன்னா எத்தனை லிட்டர் போய்க்குதோ அதுதான் வந்து 1 மந்த்தோடது. இப்படி 1 இயர் இப்படி செக் பண்ணி உங்கள் கம்பெனிஸில் வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் இந்த மிஷின் வந்து இருக்குதுங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டிலுக்குள்ள அதிகமாக இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. இது கம்பெனி இண்டஸ்ட்ரியல்ஸில் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் ஃப்ளோ மீட்டர் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ முக்கியமாக நான் போடுறேன். இப்போ நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வாட்டர்ஸ் வந்து எப்படி அளக்கிறதுக்கு ஏதாவது மிஷின் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு வந்து யூடியூப்பில் சாட்டிங் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிக்கிறேன். இப்போ இதன் மூலிமா உங்களுக்கு என்ன ஆகும்னா எவ்வளோ லிட்டர் யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க. இப்போ 2வது வந்து இப்போ பார்ட் 2 வீடியோவில் வந்து இந்த எப்படி உள்ள மெக்கானிசம்ஸில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்ட் 2வில் வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.